என் வாழ்க்கையில் ப்ளஸ்ஸை நான் பார்த்தது ரொம்ப குறைவு. இன்றைக்கு இந்த ஊழியத்திற்கு வர்றதற்கு முன்பாக என் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான மைனஸ் தான் நான் பார்த்துருக்கேன். எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர், எல்லாத்துலேயுமே ரெட்டுங்க, எல்லாத்துலேயுமே ரெட்டுங்க. ஆசையாக இருக்கும், ஆசையாக இருக்கும். இந்த பசங்களுடைய ப்ரோக்கர் ரிப்போர்ட்டில் வந்து அந்த அந்த ப்ளூவில் எழுதியிருக்கும் போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் என்னுடைய ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமும் ஃபெயிலியர் ரெட்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவ்வளோ வேலைப்படும், அவ்வளோ வேலைப்படும். வெள்ளிக்கிழமை ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வேலைக்கு போயிடும், செங்கல் சூளைக்கு வேலைக்கு போயிடும். படிக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே 5 மணி 6 மணிக்கு கரெக்டாக நான் எந்திரிக்கல அப்படின்னா தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊற்றி விட்டுருவாங்க. எந்திரிச்சு போடா அப்படின்னு எந்திரிச்சு அவ்வளோதான். காலையில் குடத்தை எடுத்துட்டு வாழைக்கு தண்ணி எடுக்க போயிட்டோம் அப்படின்னா 200-300 வாழைக்கு தண்ணி எடுத்து முடியும் போது கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிரும். 9 மணிக்கு சரியாக ஸ்கூலில் இருக்கணும். வந்து ஓடி வந்து வீட்டில் வந்து ஆமாம் வாழைக்கு தண்ணி எடுக்கும் போதே குளிச்சிடுறது. குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு செம்பு நிறைய பழைய கஞ்சி தண்ணி வச்சிருப்பாங்க அம்மா. அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு ஓடுனா அசம்பிளிலாம் வெளியே விட்டுருப்பாங்க. லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு அடி வாங்காத நாளே இல்லை. எல்லாத்துலேயுமே மைனஸ், அட்டண்டன்ஸில் மைனஸ், எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் மைனஸ். ஆனால் நான் நம்புகிறேன், அப்படி மைனஸாக இருந்த ஒரு பென்ஸ் ஒரே ஒருத்தரை மட்டும் நான் அறிஞ்சுக்கிட்டேன். அதுவும் பேர் கிறிஸ்தவனாய அல்ல, அறிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் அவரை ரொம்ப நேசிச்சு, அவரை ரொம்ப விரும்பி, அவர் தான் வாழ்க்கைன்னு சொல்லி அவரை ரசித்து, அவரை ருசித்து, அவரை பார்த்து, அவர்கிட்ட பேசி, அவர்கிட்ட பழகி, அவர்கிட்ட கொஞ்சி, அவர்கிட்ட கெஞ்சி, அவர் பாதத்தை பிடிச்சி, அவர் மார்பில் சாஞ்சு, அவர் சொல்லி நான் கேட்டு, நான் சொல்லி அவர் கேட்டு, அவருடைய விருப்பத்தை இதெல்லாத்தையும் பண்ணி அந்த ப்ளஸ்ன்ற ஒருத்தர் என் மைனஸில் வந்து நின்ட்டாரு. இன்னைக்கு என் வாழ்க்கை உங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் ப்ளஸ்ஸாக தாங்க இருக்குது, ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. இன்னைக்கு ப்ளஸ்ஸாக நிற்கிறதுக்கு அதாங்க காரணம். எங்கள் அப்பா வந்து நிற்கல, எங்கள் அம்மா வந்து நிற்கல, என் கூட பிறந்தவங்க யாருமே வந்து நிற்கல. ஆனால் எல்லாருமே மைனஸ் தான் சொன்னாங்க. அவனும் படிப்பு ஏறாது. ஆண்டவர் வந்து நின்னார்ல, அந்த தேவன் தான் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரோட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். நிறைய பேரோட ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, மகன், பிரதர், சிஸ்டர், நீங்க தான் நிறைய பேர் இந்த கடன்ல இருந்து நான் வெளியே வரவே முடியாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. காரணம் என்ன அப்படின்னா நீங்க எல்லாத்துலயுமே தோற்று போன ஒரு பர்சன், ஃபெயிலியர். நான் எது வச்சாலும் ஃபெயிலியர் தானே ஃபர்ஸ்ட் வருது. ஜெபிச்சுட்டு தான் போனேன், பைபிள் வாசி தான் போனேன், ஆனா ஃபெயிலியர் ஆயிட்டேன். இந்த ஃபெயிலியரை எல்லாம் பார்த்ததுனால இனி நான் ஜெயிக்க மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, மைனஸ் பக்கத்தில் ஒருத்தர் நிக்கிறாரு. இன்றைக்கு இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே எல்லாருமே ஆண்டவரத்துல கேளுங்க, டாடி என் தோல்வியில நீங்க நில்லுங்க ஆண்டவரே, நீங்க நில்லுங்கன்னு கேளுங்க. அப்பாவை கூப்பிடுங்க, அப்பாவை பக்கத்துல நிக்க வைங்க. நான் நம்புறேன் அவர் வந்து நின்ட்டாருன்னா அந்த மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். கைட்டு செய்கிறத வெற்றியை தருவார். இன்னும் நிரந்தரமாகாது உங்க தோல்வி. ஒண்ணுல ஜெயிக்க பண்ணுவார், ஒண்ணுல ஜெயிக்க பண்ணுவார். எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டுட்டு ஆண்டவரை மட்டும் உறுதியாய் பற்றி பிடிப்பீர்களே ஆனால் கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார்.